எப்போது உட்காந்து ஆலோசனை பண்ணுவாங்க. இவன் எப்படியாவது வேலையிலேருந்து எடுத்தவன் என்ன செய்யலாம், இவன் ரொம்ப பண்ணுறான், இவனை வச்சு நமக்கு மேலே ஏதாவது பிரச்சனை ஆயிரும், எப்படியாவது வேலையிலேருந்து எடுத்துடணுமே. உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுவார்கள். குடும்பத்தில் ஆலோசனை பண்ணுவார்கள், நமக்கு விரோதம். ஊழியத்தில் நமக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுவார்கள். 4 பேர் உட்காந்து பேசுவாங்க, எப்படியாவது இவனை கழட்டி விட்டுறணும். நடக்கா இல்லையா? ஆத்மால சோர்ந்து போயிடாதீங்க. என்ன இப்படி கண்ணு எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, எனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறாங்க, என்னை விட்டுட்டு பார்க்குறாங்க, என்னை கழட்டி விட பார்க்குறாங்க. சோர்ந்து போகாதீங்க. இந்த இயேசுவை தான் நம்ம ஆராதிக்கிறோம்.